கேமர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா கிராணி 1 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிராணி 3, 2 முடிச்சிட்டோம். இப்போ கிராணி 1 தான் நடக்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டி செகண்ட் வாட்டி விளாட்ல, 3 வாட்டி விளாண்டு 3 வாட்டி அவுட் ஆனேன். 4ஆவது வாட்டி தான் இந்த கேம் ப்ளே நல்லா போச்சு. நிறைய பொருட்கள் தான் கிடச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் ப்ளே என்ன கேம் ப்ளேன்னு பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் கேம் ப்ளே தான். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் முன்னிட்டு போடுவேன். இப்போ புது சேனலில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது யூடியூப் சேனலில். ஸோ அதை பற்றின கேம் ப்ளே ஆரம்பிக்கலாம். அவன் பையன் ஏஞ்சிட்டான். இப்போ வகையில் நல்ல பொருள் வச்சு தான் பார்ப்போம். டோர் என்ன பார்ப்போம். சேஃப்டி கிடச்சிருக்கு. சேஃப்டி எடுத்துங்களா எனக்கு லீவ் திஸ் ஹவுஸ். ஏங்க நானும் அங்கே இருக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த வீடு தான் எனக்கு பிடிச்சிருக்குதுண்ணே. நீங்கள் தட்டி விட்டு நான் இதுக்குள்ளே போயிடலாம். கிளையை ஃபஸ்ட்டு வர வச்சுட்டு கிளைய வரும் பாருங்கக்கா. கிளையா டக்குன்னு வந்துருச்சுங்க. போயிடலாம். அதெல்லாம் டோர் சாப்பிட்டு நம்ம கீழே போயிடலாம். கீழே அந்த கூட போனால் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த லாக்கர் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் எடுத்து விட்டுட்டு கீழே கிளைய வச்சுட்டு இதெல்லாம் கிடச்சிருக்கு. என்னன்னா பேன்லாக்கி கிடச்சிருக்குது. இந்த பேன்லாக்கி எதுக்குன்னா அந்த டோரில் வந்துட்டுனா ஒரு பிங்க்கு சாண்டில் கலரில் ஒரு பூட் இருக்கும் கலரில். அந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். அது மேலே போயிடலாம். ஃபஸ்ட் கிளைக்கு வந்துட்டு மேலே போயிடலாம். இந்த இருக்கு பாருங்கள் பூட்டை ஓப்பன் பண்ணிச்சா. இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னா கோடு வேணும். கோடுக்கு அப்புறம் நிறையா பொருள் தேவைப்படுது. கோடு வேணும். அப்புறம் ஹேமர் வேணும். அப்புறம் வந்து கட்டிங் பிளேயர் ஃபயர் கட்டரா அது வேணும். அதுக்கு எல்லாம் பற்றினா கேம் ப்ளே பண்ண முடியும். முடிக்க முடியும். வளர்ந்து வாய்ஸ் இப்போ போயிட்டு கீழே இறங்கிட்டா. சவுண்ட் வந்துச்சு. இதில் அங்கிட்டுமான்னு தெரியல கழுவி. அப்படிதான் அவர் நினைக்கிறேன். அங்கதாங்க கழுவி பார்த்துருச்சு. ஓடு கீழே வர ஓடு. அவ்வளோதான் பார்த்து விட்டு கீழே போ. கீழே போய் கிச்சனில் போயிட்டு என்னென்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இல்லை கட்டிங் பேஸ் கிடச்சி. ஓகேங்க, நல்ல பொருள் தாங்க. இது மாதிரி அங்கிட்டுமான்னு தெரியல. உட்காந்துக்கலாம். ஆஹா போயிடலாம். அது போயிட்டு ஃபஸ்ட் டைவர்ட் பண்ணி விட்டுருலாம். மாசுக்கு அடிச்சிருங்க. ஓகே அங்கே கிடக்குது. ஓகே எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஓப்பன் விட்டாச்சா. இப்போ கீழே போய் கட் பண்ணி விடணும் ஒயரை. ஐயோ ஜஸ்ட்டுங்க சொல்லி அப்படி போயிடலாம். அப்படி போயிட்டு இப்படி போயிடலாம். ஏன்னா அப்படி போனோம் நம்மளை துரத்தோம் விடாது இந்த கிழவி. இன்னும் எப்படி துரத்துது. இங்கே போயிடலாம். அப்படி போயிடலாம். நேராக போயிடலாம். ஐயோ போட நேராக போடா தம்பி. அந்த கபோர்டில் மாஸ்டர் கீ கிடச்சிருக்குது. அப்போலாம் கேம் ப்ளே டக்குன்னு முடிச்சிடலாம். இவங்க போய்ட்டு டக்குன்னு ஒயரை கட் பண்ணி விட்டுருவான். அதனால் இப்போ அந்த டோரில் பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் இருந்துச்சு இல்லையா. இப்போ ஃபுல் க்ரீனாக எரியும். ஏன்னா நம்ம டோர்லாம் பண்ணி டோரில் செக்யூரிட்டிலாம் பிரேக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் அப்படி போயிடலாம். தூக்கி போட்டு அப்படி வந்துடலாம். ஏன்னா கலை சோழ கீழே மட்டும் மேலே போயிடலாம். கீழே தான் நினைக்கிறேன். ஐயோ பயமாக இருக்கலாம். மேலே போகும் போமா உட்காந்து மெதுவாக போகும். அது லைட் இதுதான். அந்த இடத்துல காமிக்கிறோமா 2 லைட் கிரீன் கலர் லைட் இதுதான். இப்போ டோர் அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ தான் கோடு ஹேமரு மாஸ்டர் கீ பார்த்தாச்சு. இப்போனா கோடு வேணும். கோடு எங்கே போடுதுங்களாப்பா. இங்கே எதுவுமே இல்லை. சவுண்ட் கேட்குது. எங்கே விடுவாப்பா. கோடு வச்சுருக்குங்க. இதில் சவுண்டு இருக்குதெல்லாம் பயமாகுது. அது ஃபஸ்ட் கோடு எடுத்துக்கலாம். கலை சவுண்டு இருக்குதுனால ஆளக்காலம். பார்த்தீங்களா இல்லையா சொல்லலாம் இல்லையா. கலையா ஐயோ அதை வேற பயமாகுதுங்க. இங்கே போயிடலாம். ஃபஸ்ட்டு கோடு ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அதனால கோடு ஓப்பன் பண்ணியாச்சா. தூக்கி போடுறா. அதனால தூக்கி போடுறா. சவுண்டு கேட்டாங்க முக்கியம். நல்லா பக்கம் எடுத்துடலாம். ஹேமருங்க. ஹேமர் பார்த்து வச்சுட்டாங்க. அங்கே இருக்குங்க. டிவி கிட்ட இருக்குங்க. ஜொலிக்குதுங்க ஹேமரு.
பார்த்துச்சேன். அதனால பார்த்தீங்கன்னா பழைய கிராணி கேம் ஏற்றி 3 வாட்டி விளாண்டு 3 வாட்டி அவுட் ஆகி 4வது வாட்டி தான் விளாண்டுல போடுறது நடந்துச்சு. இப்போ ஹேமர் எடுத்துக்கலாம், ஹேமரை பார்த்துக்கலாம். டிவி கிட்ட இருக்கு, அதாங்க ஹேமர் எடுத்தாச்சு. எங்கிட்ட தெரியல எப்படி வரும் தெரியலையே. அங்கே வரும் ஜஸ்ட்டுங்க. அது ஓடுறா போயிட்டு எடுத்து அடிச்சு விட்றான். நல்லா ஐயா அங்கே போகிறது கல்யாணம் வந்துருச்சுங்க. சுத்தி பார்க்க சொல்றாளா? நம்ம கீழே இறங்கிட்டு அந்த கிளையை கீழே வர வச்சுட்டு கீழே வர வச்சுட்டு நம்ம அப்படியே சுற்றி திரும்பிடலாம். அதாங்க விளையாடு போச்சுங்க. வேலை போயாச்சு. கடை லாக் பண்ணிட்டு இந்த கபோர்டில் இருக்கு மாஸ்டர் கீ எடுத்து அவ்வளோதாங்க கேம் பிளே முடிஞ்சுங்க. அது நோட்டு இருக்குங்க. அவ்வளோதாங்க ஓட்டாங்க பையன். அவ்வளோதாங்க கேம் பிளே முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.